ஒரு சிம்பிளான பட்டர் கார்லிக் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப ஜூஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். முதல்ல சிக்கன் எடுத்துகிட்டு நம்ம உப்பும் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், மைதா, சீசனிங், மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதிலேயே தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இதுக்கப்புறமா ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா பட்டர் ஊற்றிட்டு நம்ம அந்த சின்ன சிக்கன் க்யூப்ஸை போட்டுட்டு நம்ம ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கணும். ஸோ மூடி வச்சு பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நல்லா கிறிஸ்பி ஆகும், நல்லா டோஸ்ட் ஆன மாதிரி இருக்கும் அந்த சிக்கன் எல்லாமே. நீங்கள் எப்படி பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் அவனில் ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே நல்லா கிறிஸ்பியாக மாறிடும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும், நிறைய மசாலா போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ குழந்தைக்கு ஈவினிங்கில் வரும்போது நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா சூடாக. இது பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லலாம். இப்போது பட்டர் எடுத்துக்கலாம், ஒரு க்யூப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 6 போட்டுக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு இது மாதிரி போட்டுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் மைதா, அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங், இல்லை பாஸ்தா, பீஸா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், சீசனிங் போட்டுக்கலாம். அப்புறம் மைதா போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த சிக்கன் போட்டு அது நல்லா குக்காக வரைக்கும் நமக்கு தண்ணி தேவைப்படும். அப்படி இருக்கும்போது அது நல்லா ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணியிலேயே பார்த்திங்கன்னா எல்லா அந்த ஃப்ளேவரும் உள்ளே இறங்கிடும். இப்போ நம்ம நல்லா வதக்கின நல்லா ப்ரௌனான சிக்கன் இதில் போட்டுருவோம். இந்த சிக்கன் இந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணும். அப்போது இந்த சிக்கனுக்குள்ளே நல்ல ஃப்ளேவர் உள்ளே இறங்கிடும். ஸோ அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ்லேயே இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு, நல்லா ஜூஸியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது ரைஸுக்கு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு சும்மாவே கொடுக்கலாம். நான் கொத்தமல்லி தழை தூவிட்டு நான் எடுத்துடலாம். இல்லை நம்ம ஃப்ரை ரைஸோ பிரியாணியோட கூட வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம்.